வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் பருப்போட செட்டிநாடு பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாம். பச்சரிசி 150 கிராம், கருப்பட்டி தேவையான அளவு, முழு தேங்காய் 1 நம்பர், ஏலக்காய் பவுடர் 3/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி பர்டிகுலராக வந்து நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ண போகிறோம். செட்டிநாடு பால் கொழுக்கட்டைக்கு வந்து நார்மலாக வெல்லம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சக்கரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதில் கருப்பட்டி யூஸ் பண்ணால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களை ஷேர் பண்ணுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கால்சியம் அதிகமாக இருக்குது. அந்த கால்சியம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த டைமில் கருப்பட்டி சாப்பிட்றது வந்து சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட பல்லுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. சில பேருக்கு பசி எடுக்கலன்னா அந்த டைமில் சீரகம், அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நல்லா பசி எடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த கருப்பட்டி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக சக்கரைக்கு பதிலாக கருப்பட்டி வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணாலே நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி கருப்பட்டியை வச்சு இந்த பால் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு பச்சை அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைக்க போகிறோம். அதனால் இந்த பச்சை அரிசியை தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியில் போட்ட பிறகு எவ்வளோ நேரம் ஊறின கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் காய வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு சின்ன துணி போட்டு அதுக்கப்புறம் காய வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஃபேன் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃபேன் கீழே இந்த மாதிரி துணியில் போட்டு நீங்கள் காய வைக்க ஆரம்பிங்க. காய வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப காய வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அதாவது 90% அளவுக்கு காஞ்சிருக்கணும். 10% கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே டைமில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடையணும் அந்த அரிசி. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக ஆன பிறகு தான் நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா ஃபைன் போடுற அரைச்சிடுங்க. ஃபைன் போடுற அரைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி ஜலிக்க ஆரம்பிக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த அரிசி வந்து 1-2 சரியாக அரையாது. அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிடுறோம். பார்த்தீங்களா, இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரெடிமேட் பாக்கெட் மாவு யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பச்சை அரிசியை வச்சு நீங்கள் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தேங்காவை இந்த மாதிரி பத்தையாக கட் பண்ணியிருக்கேன். 150லேருந்து 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் நார்மலாக வந்து தேங்காய் பால் அரைக்கும் போது முதல் பால், 2வது பால் இல்லை 3வது பால் எடுப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ண வேண்டியதில்லை. பால் திக்கான பால் எடுத்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு பால் திக்காக அரைச்சிருக்கோம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்ல வரேன். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் வடிகட்ட ஆரம்பிக்கிறேன். வடிகட்ட டைமில் நல்லா புளிஞ்சிருங்க. அப்போ தான் அந்த பால் இறங்கும், அந்த சக்கை மட்டும் மேலே இருக்கும். ஸோ இந்த சக்கையை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு செடிக்கு யூஸ் பண்ணலாம் உரமாக. இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசி மாவை ஸ்டீம் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறதுனா காரணம் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த அரிசி மாவு கொழுக்கட்டை பிடிச்சி தண்ணியில் வேக வைக்கும் போது உடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த அரிசி மாவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். எவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ண கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி எடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு அங்கே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதுக்கு பிறகு கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ரெடியாக இருக்கும். இப்போ இந்த அரிசி மாவை எடுத்து நம்ம அப்படியே வந்து தண்ணி ஊற்றி டோ ரெடி பண்ணுறோம்.
அதனால் இந்த பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு எதுக்காகன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த உப்பு தன்மை இந்த அரிசி மாவில் இருந்தால் தான், அதாவது கொழுக்கட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த இனிப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு போட்டிருக்கேன், ஏலக்காய் தூள் வாசனைக்காக போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த இடத்துல இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை தண்ணி யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா பச்சை தண்ணி யூஸ் பண்ணலாம்னா தவிர எதுவுமே இல்லை. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் திக் ஆகும், அதே டைமில் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் டேரெக்டாக கை வச்சிட வேண்டாம், கை வச்சா சூட ஆரம்பிக்கும். அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நீங்கள் நார்மலாக வீட்டில் கொழுக்கட்டை மாவு பண்ணுவீங்களே அதே மாதிரி கான்செப்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துறீங்க. இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டோ கையில் பிடிக்கும்போது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கையில் எடுத்திங்கன்னா பதமாக இருக்கணும், அதாவது சாஃப்டாக இருக்கணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்டாகவும் பிடிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் விரல் சைஸில் நீட்டாக தேய்ச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக சின்ன பீஸ் எடுத்த பிறகு நல்லா ஒரு ஷேப்பாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு 2 விரல் வச்சு நீங்கள் தேய்க்க ஆரம்பிக்கிங்க. தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். அது மட்டும் இல்லை, இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி முடித்த பிறகு, அதாவது டோ ரெடி பண்ணி முடித்த பிறகு ட்ரை ஆகக்கூடாது. அதனால் ஒரு ஈர துணியோ இல்லை ஒரு தட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. ட்ரை ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக உங்களுக்கு உருட்ட முடியாது, உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதாவது குழி கடாய் மாதிரி கூடாது, அகலமான ஒரு கடாய் இருக்கணும். அந்த கடாயில் தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். நீங்கள் இதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கொழுக்கட்டை 1 by 1 இந்த மாதிரி போடணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுனா கண்டிப்பாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, உடைய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக வேகணும். அதே டைமில் உடனே கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இந்த கொழுக்கட்டை கரையாமல் ரெடியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். கொழுக்கட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வேக வச்சுன்னா கண்டிப்பாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை உடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க தண்ணியை நான் எடுத்துடுறேன். ஏன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தாராளமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அதிகமாக இருக்க தண்ணியை எடுத்துகிறோம். தேவைப்பட்ட கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த கருப்பட்டியை பொடிசாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரைங் பேனில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக கருப்பட்டியில் வந்து மண் இருக்கும். அதனால் ஏற்கனவே வேக வச்ச கொழுக்கட்டை தண்ணி எடுத்து இந்த கருப்பட்டியில் ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கருப்பட்டி கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்ட ஆரம்பிங்க. இதுக்காக வந்து ரொம்ப திக்காகவும் தண்ணியும் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் பர்டிகுலராக எந்த அளவுக்கு பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் கரைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்ட போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் டீ ஸ்ட்ரெயினர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ ஸ்ட்ரெயினரில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி சிறப்பை வந்து இதில் ஊற்றி வடிகட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லா வடிகட்ட முடியும். மண் எதுனா கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரெயினர் டீ வடிகட்டியில் வந்து உங்களுக்கு நிற்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, அந்த திப்பியில் கண்டிப்பாக வந்து மண்ணெலாம் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வடிகட்டணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையில் இந்த கருப்பட்டி தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கருப்பட்டி உங்களுக்கு போதுமா சொல்லி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வரும் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டேஜ், அது என்ன கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் பால். தேங்காய் பால் நம்ம திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதாவது தேங்காய் பால் ஊற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சூட்லேயே அந்த தேங்காய் பால் நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு நீங்கள் கொதிக்க விட்டினா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பால் ஊற்றினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். கடைசியாக திருவண்ண தேங்காய் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான செட்டிநாடு கருப்பட்டி பால் கொழுக்கட்டை ரெடி. இதோட இந்த பருப்பு வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலைப்பருப்பு 300 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15லேருந்து 20 பல்லு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ஈஸியாகவும் அரைக்க முடியும், கரெக்டான பக்குவத்தில் வரும். அதுக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்போட சோம்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த 300 கிராம் கடலைப்பருப்புக்கு 5 காஞ்ச மிளகாய் போதும். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ணல. இப்போ அரைச்ச பக்குவம் பார்த்தீங்களா கரெக்டாக 90%. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பாதி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது கடலைப்பருப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மசாலா வடை. அதனால தான் 90% அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மாவு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேரத்தில் பெருசாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தட்டவும் முடியாது. இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு போட ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு வந்து இடித்த பூண்டு, அதாவது தோலோடு இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக தோலோடு இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் புதினா இல்லை. நார்மலாக வீட்டில் நீங்கள் மசாலா வடை பண்ணும்போது புதினா யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் புதினா போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நல்லா அருமையாக இருக்கும். ஒரு வடைக்கு 2 வடை சாப்பிட்லாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த கடலைப்பருப்போட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா அரைச்சிருக்கணும். அரைச்சி முடித்த பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு சரியாக அரையில் கூட கரெக்டாக உங்களுக்கு பிடிக்க வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தட்டணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கையில் எடுத்த உருண்டை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்மளோட 4 விரல், அதுக்கு முன்னாடி உள்ளங்கையில் வச்சு 4 விரல் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் சூப்பராக வடை ரெடி. அதாவது வேகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். திருப்பி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். வடையை உருட்டும் போது அழுத்து உருட்டக்கூடாது, மெதுவாக உருட்டுங்க. உருட்டின பிறகு இன்னொரு கை, அதாவது உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தட்டணும். நீங்கள் உள்ளங்கை வச்சு டேரெக்டாக 2 கை வச்சு தட்டினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதே வந்து ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு மீதி 4 விரலை வச்சு நீங்கள் லைட்டாக தட்டும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும், அங்கே விரல் படுற இடத்துலலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது
ஒரு கை லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வடையை தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வடை ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். எடுத்த உடனே நல்லா சூடில் போட்டிங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் வடை போட்ட பிறகு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன லேடில் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று உடையாமல் கரெக்டாக திரும்ப ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா மசாலா வடை ரெடி. ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். மசாலா வடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம் எதுக்காக கேட்டேன்னா, மசாலா வடை தான் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டாக ஊற வச்சு நல்லா ப்ராப்பராக அரைச்சி இந்த அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு பண்ணால் தான் மசாலா வடை நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 சூப்பர் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.